இந்தியாவின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் பெரும்பாலும் அறியப்படாத கதைகளில் ஒன்று கும்பமேளாவில் நடந்த விசித்திரமான மர்மம் பற்றியது. கும்பமேளாவின் மறைக்கப்பட்ட கதை 1954ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் பிரயாகையில், இன்றைய பிரயாக்ராஜ், மகா கும்பமேளா திருவிழா நடந்து கொண்டிருந்தது. இமயமலைகளின் அடிவாரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள், துறவிகள் மற்றும் பொதுமக்கள் புனித நீராடுவதற்காக கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் கூடியிருந்தனர். இது வரலாற்றிலேயே மிகவும் அதிகமான மக்கள் திரண்ட நிகழ்வுகளில் ஒன்றாகும். விழா அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் லட்சக்கணக்கான மக்களை கொண்ட அந்த கும்பலில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அது கூட்ட நெரிசலாக இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான பதற்றம். சில பக்தர்கள் கண்மூடித்தனமாக அலறினர். சில துறவிகள் தங்கள் கமண்டலங்களை தூக்கி எறிந்தனர். மேலும் ஒரு சிலர் தங்கள் கைகளை வானத்தை நோக்கி நீட்டியவாறு அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். இந்த குழப்பத்திற்கு பிறகு அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். அவர்கள் அந்த இடத்திலிருந்து விசித்திரமான சில பொருட்களை கண்டெடுத்தனர். உருகிய பிளாஸ்டிக் போன்ற ஒரு பொருள், வானிலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் சில எரிந்த நாணயங்கள், வடிவமில்லாத உலோகத்தின் ஒரு சிறிய துண்டு. இதையெல்லாம் விட விசித்திரமானது அந்த குழப்பத்தின் போது காணாமல் போன சில துறவிகளின் கதைகள். அந்த துறவிகளின் சீடர்கள் அவர்கள் மாயமாக மறைந்துவிட்டனர் என்றும், ஒளியின் பந்து அவர்களை விழுங்கிவிட்டது என்றும் கூறினர். ஆனால் காவல்துறை மற்றும் அதிகாரிகள் இதனை ஒரு வதந்தி என்று தள்ளிவிட்டனர். இந்த நிகழ்வுக்கு பின் அரசாங்கம் இது குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த சம்பவம் குறித்து பல ஊகங்கள் எழுந்தன. சிலர் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு, அதாவது ஏலியன்கள் அல்லது வேற்று கிரகவாசிகள் வருகை என்று கூறினர். சிலர் இது ஒரு பெரிய அளவிலான மனோரீதியான மாயை, அதாவது கூட்டமாக இருந்தவர்களின் மனநிலையில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் என்று கூறினர்.